வணக்கம். இன்னைக்கு பிப்ரவரி 13, 2026 வெள்ளிக்கிழமை. நீங்க எங்ககிட்ட கொடுத்த சில சுவாரஸ்யமான மூலங்கள பத்தி நாம இன்னைக்கு ரொம்ப ஆழமா பேசப் போறோம். ஆமா, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். நம்ம கையில என்ன இருக்குன்னா, இன்னிக்கான அதாவது பிப்ரவரி 13க்கான ஒரு முழு பஞ்சாங்கம் இருக்கு. ம். அப்புறம் நாளைக்கு பிப்ரவரி 14ஆம் தேதிக்கான எல்லா 12 ராசிகளுக்குமான ராசி பலன்கள். இது எல்லாமே த்ரிக் பஞ்சாங் அப்படிங்கிற ஒரு மூலத்திலிருந்து எடுத்தது. சரி. சோ நம்மளோட நோக்கம் ரொம்ப சிம்பிள். ஜோதிடப்படி நாளைக்கு நாள் எப்படி இருக்க போகுதுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த ராசி பலன்கள்ல ஏதாவது பொதுவான விஷயங்கள் தெரியுதா? அப்புறம் அந்த பலன்களுக்கு அடிப்படையா இருக்கிற பஞ்சாங்கம் அந்த நாளை பத்தி என்ன சொல்லுது? கரெக்ட். வாங்க இத அலசி ஆராயலாம். கண்டிப்பா. முதல்ல இந்த பஞ்சாங்கம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து ஆரம்பிக்கலாமா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். நிறைய பேருக்கு அது வெறும் கேலண்டர் தானேன்னு ஒரு நினைப்பு இருக்கும். இல்ல, இந்த கொடுத்த மூலத்துல சொல்ற மாதிரி இது வெறும் ஒரு கேலண்டர் இல்ல, இது ஒரு பேத கடிகாரம். பஞ்சாங்கம்னா 5 அண்டங்கள்னு அர்த்தம். ஓ, பஞ்சாங்கம். ஆமா. அது என்னன்னா திதி, நட்சத்திரம், யோகம், கரணம், அப்புறம் வாரம், அதாவது கிழமை. இந்த 5ம் சேர்ந்து தான் ஒரு நாளோட குணத்தையே தீர்மானிக்குது. சரி, இதுல ஒவ்வொரு அங்கத்துக்கும் என்ன அர்த்தம்னு கொஞ்சம் சிம்பிளா சொல்ல முடியுமா? ஏன்னா நிறைய பேர் திதி சரியில்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியாது. நல்ல கேள்வி. சுருக்கமா சொல்றேன். திதிங்கிறது சந்திரனோட வளர்பிற தேய்பிற நிலை. நட்சத்திரம்னா அன்னிக்கு சந்திரன் எந்த நட்சத்திர கூட்டத்துக்கு பின்னால இருக்குங்கிறது. ஓகே. யோகம்ங்கிறது சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடையிலான கோண தூரம். கரணம் திதியில பாதி. அப்புறம் வாரம், அது நமக்கு தெரிஞ்ச கிழமை தான். இந்த 5ம் ஒரு கூட்டா சேர்ந்து தான் அந்த நாளோட வைப் எப்படி இருக்குன்னு சொல்லுது. சூப்பர். இப்ப புரியுது. இது வெறும் கேலண்டர் இல்ல, ஒரு நாளோட முழு ஜாதக குறிப்பு மாதிரி. அதேதான். சரி, இன்னைக்கான பிப்ரவரி 13க்கான புது தில்லி பஞ்சாங்கத்தை பார்த்தா, இன்னைக்கு சுக்கிரவாரம், அதாவது வெள்ளிக்கிழமை. திதி மத்தியான 2:25 வரைக்கும் ஏகாதசி, அப்புறம் துவாதசி. ஆமா, இதுல விஜய ஏகாதசி, கும்ப சங்கராந்தின்னு சில பண்டிகைகளும் குறிப்பிட்டிருக்கு. ஒரு நிமிஷம், நீங்க சொன்ன அந்த கும்ப சங்காந்தி அது என்ன? அது ரொம்ப முக்கியமான விஷயம். சங்கராந்தினா சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு இடம் மாறுற நாள். இன்னைக்கு சூரியன் மகர ராசியிலிருந்து கும்ப ராசிக்கு போறார். ஓ, அப்படியா? ஆமா, இது வானத்துல நடக்கிற ஒரு பெரிய ஆற்றல் மாற்றம். தை மாசம் முடிஞ்சு மாசி மாசம் ஆரம்பிக்கிறது இது குறிக்குது. இந்த மாதிரி நேரங்கள்ல செய்யல பிரார்த்தனைகளுக்கு ஒரு விசேஷ சக்தி இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. அப்போ இது வெறும் தேதி மாறுறதில்ல, ஒரு பெரிய காஸ்மிக் ஷிஃப்ட் நடக்குதுன்னு சொல்றீங்க. கரெக்ட். சரி, இந்த பஞ்சாங்கத்துல பிரம்ம முகூர்த்தம், ராகுகாலம், அபிஜித் முகூர்த்தம்னு நேரம் எல்லாம் போட்டிருக்கேன். இதெல்லாம் ஒரு சாதாரண மனுஷனுக்கு எப்படி பயன்படும்? இதுதான் விஷயமே. நிறைய பேர் ராகு காலத்தை பார்த்து பயப்படுவாங்க. ஆனா நான் அதை ஒரு டிராஃபிக் சிக்னல் மாதிரி தான் பார்ப்பேன். டிராஃபிக் சிக்னலா? ஆமா, ரெட் சிக்னல் போட்டா வண்டியை நிறுத்திட்டு மறுபடியும் கிளம்புறோம் இல்லையா? அது மாதிரி ராகு காலத்துல ஒரு புது முயற்சியை தொடங்காம கொஞ்சம் பொறுமையா இருந்தா போதும். ஓ. அதே மாதிரி பிரம்ம முகூர்த்தம் இருக்கு. காலையில 5:18 இருந்து 6:10 வரை. அந்த நேரத்துல நம்ம மூளை ரொம்ப தெளிவா அமைதியா இருக்கும். தியானம் பண்ண, படிக்கிறதுக்கு, திட்டமிடுறதுக்கு அது ஒரு அருமையான நேரம். அப்போ ஒரு நாளோட ஆற்றலை நமக்கு சாதகமா எப்படி பயன்படுத்திக்கலாம்னு சொல்ற ஒரு யூசர் மேனுவல் தான் இந்த பஞ்சாங்கம். மிகச்சரியா சொன்னீங்க. யூசர் மேனுவல், அதுதான் சரியான வார்த்தை. சரி, இந்த பஞ்சாங்கம் சொல்ற பொதுவான பலன்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்குமா? இல்ல ஏன் ராசிக்கு இது எப்படி மாறும்? கரெக்டான கேள்வி. இப்பதான் நாம பொதுவான வானிலையிலிருந்து உங்களுக்கான தனிப்பட்ட வானிலை அறிக்கைக்கு வரும். அதாவது ராசி பலன்களுக்கு. ஆமா, வாங்க நாளைக்கு பிப்ரவரி 14ஆம் தேதிக்கான ராசி பலன்களை பார்ப்போம். நாம 12 ராசிக்கும் தனித்தனியா படிக்காம அதுல இருக்கிற பொதுவான விஷயங்களை வச்சு 4 பகுதியா பிரிச்சு பார்க்கலாம். தொழில், உறவுகள், பணம், அப்புறம் ஆரோக்கியம். சரியா சொன்னீங்க. முதல்ல தொழில் மற்றும் வியாபாரம். இதுல எனக்கு ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடு தெரியுது. மூலங்களை பார்த்தா மிதுனம், தனுசு ராசிக்காரங்க புதுசா தொழில் தொடங்குனா நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கு. ஆமா. ஆனா அதே சமயம் விருச்சிக ராசிக்காரங்க புதுசா தொழில் ஆரம்பிக்க கஷ்டப்படுவாங்கன்னு, கன்னி ராசிக்காரங்களுக்கு பிசினஸ்ல சூழல் சரியா இருக்காதுன்னு சொல்லியிருக்கு. ஒரே நாள், ஒரே கிரக நிலை, ஆனா ஏன் இப்படி நேர் எதிரான பலன்கள்? ஜோதிடத்தோட அழகே. இப்போ வெளியில நல்ல மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. சரி. அது விவசாயிக்கு சந்தோஷம். ஆனா வெளியூர் போகணும்னு நினைக்கிறவருக்கு அது ஒரு தடை. மழை ஒண்ணுதான், ஆனா ஆளுக்கு தகுந்த மாதிரி அதோட தாக்கம் மாறுது இல்லையா? ஆமா ஆமா, புரியுது.
அது மாதிரி தான் நாளைக்கு கிரகநிலைகள் மிதுனம் தனுசு மாதிரி ராசிகளுக்கு ஒரு புது உத்வேகத்தை கொடுக்கும். அதனால புது முயற்சிகள் அவங்களுக்கு பலன் தரும். ஆனா ரொம்ப நிலையான ராசியான விருச்சிகத்துக்கு இந்த திடீர் மாற்றம் ஒரு விதமான அழுத்தத்தை கொடுக்கலாம். ஓ, அப்ப கிரகங்களோட ஆற்றல் ஒண்ணுதான், ஆனா ஒவ்வொரு ராசியும் அது ஒவ்வொரு மாதிரி உள்வாங்கிக்குது. கரெக்ட். சரி, அடுத்ததா உறவுகள் மற்றும் குடும்பம். இதுவும் ரொம்ப முக்கியம். ஆமா. இதுலயும் பலவிதமான கணிப்புகள் இருக்கு. தனுசு ராசிக்காரங்களுக்கு அவங்க துணை ரொம்ப ரொமான்டிக்கா இருப்பாங்கன்னும், மிதுன ராசிக்காரங்களுக்கு திருமண வாழ்க்கையில நெருக்கம் அதிகமாகணும் நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்கு. இது கேட்கவே நல்லா இருக்கு. அதுவும் பிப்ரவரி 14க்கு. ஆனா எல்லாருக்கும் இதே மாதிரி ஸ்வீட்டா இருக்கா? இல்லையே, மகர ராசிக்காரங்களுக்கு அவங்க துணையோட கருத்து வேறுபாடு வரலான்னு ஒரு எச்சரிக்கை இருக்கு. ஓ, இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, உறவுகள்ல நல்லதும் இருக்கும், சில சவால்களும் இருக்கும். நாம தான் அதை சமாளிக்கணும். இதுல மற்ற குடும்ப உறவுகளை பத்தியும் குறிப்புகள் இருக்கு. மேஷ ராசிக்காரங்களுக்கு அப்பா கூட மனஸ்தாபம் வரலாம், ஆனா பிள்ளைங்களோட நல்ல நேரம் செலவழிப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. இது ஒரு மாதிரி கலவையான உணர்வு. ஆமா. விருச்சிக ராசிக்கு என்ன சொல்லிருக்குன்னா, குடும்பத்துல இருக்கிறவங்க உங்க மேல அதிருப்தியா இருக்கலானும், சிலர் உங்க பர்சனல் விஷயத்துல தலையிடலானும் இருக்கு. இது கொஞ்சம் டென்ஷனான விஷயம்தான். ஆனா கடகம் மீன ராசிக்காரங்களுக்கு குடும்பத்தோட சந்தோஷமா இருப்பாங்கன்னு சொல்லியிருக்கு. அப்போ மொத்தத்துல உறவுகளை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு ஒரு மிக்ஸ்ட் பேக் மாதிரி தான் தெரியுது. சரியா சொன்னீங்க. இதுல இன்னொரு விஷயத்தையும் கவனிக்கணும். பிப்ரவரி 14ங்கிறது காதலர் தினம். இந்த மூலங்கள்ல அந்த வார்த்தை இல்லைனாலும் கணிப்புகள்ல அதோட தாக்கம் தெரியுது. ஆமா, நல்ல பாயிண்ட். தனுஷ்க்கு ரொமான்ஸ், மிதுனத்துக்கு நெருக்கம், மகரத்துக்கு கருத்து வேறுபாடுன்னு உறவுகளை மையப்படுத்தி நிறைய பலன்கள் இருக்கு. அதேதான். அடுத்து எல்லாரோட ஃபேவரட் டாபிக், பணம். நிதி நிலைமை எப்படி இருக்க போகுது? சொல்லுங்க. கடக ராசிக்காரங்களுக்கு ஒரு ஜாக்பாட் செய்திருக்கு. அவங்க எதிர்பார்த்ததை விட அதிகமா பணம் வரும்னு சொல்லிருக்கு. ரொம்ப சந்தோஷம். ஆனா காசு வரும்போது செலவும் கூடவே வரும் இல்லையா? அப்படிதானே? ரிஷப ராசிக்காரங்களுக்கு திடீர்னு எதிர்பாராத செலவுகள் வரலான்னு ஒரு எச்சரிக்கை இருக்கு. அதனால அவங்க கொஞ்சம் பட்ஜெட் போட்டு செலவு பண்றது நல்லது. மகர ராசிக்கு மருத்துவ செலவுகள் அதிகமாகலாம்னு சொல்லியிருக்கு. இது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயம்தான். கவனிச்சீங்களா? மகரத்துக்கு துணையோட கருத்து வேறுபாடு, இப்போ மருத்துவ செலவு. நாளைக்கு அவங்களுக்கு கொஞ்சம் சவாலான நாளா இருக்கலாம். ஆமா, எல்லாமே ஒன்றோடொன்று தொடர்புடையது மாதிரி தெரியுது. ஆமா. சரி, கடைசியா ஆரோக்கியம். மகர ராசிக்கு மருத்துவ செலவுன்னு சொன்னீங்க. அப்போ அவங்க ஆரோக்கியத்துல என்ன பிரச்சனை? மூலங்கள்ல தெளிவாவே சொல்லிருக்கு. மகர ராசிக்காரங்களுக்கு மலச்சிக்கல், வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரலாம்னு. அதனால அவங்க உணவு விஷயத்துல கவனமா இருக்கணும். ஓகே. கன்னி ராசிக்காரங்களுக்கு கால் வலி வரலாம்னும், தனுசு ராசிக்காரங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா உடனே டாக்டரை பார்க்கணும்னு அறிவுறுத்தியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம கிட்ட நிறைய தகவல்கள் இருக்கு. ஒரு பக்கம் பஞ்சாங்கம், அது நாளோட பொதுவான குணத்தை சொல்லுது. இன்னொரு பக்கம் ராசி பலன்கள், அது ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குன்னு சொல்லுது. இது ரெண்டையும் எப்படி இணைச்சு பார்க்கறது? நான் இதுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். பஞ்சாங்கங்கிறது ஒரு நாடகத்துக்கான மேடை மாதிரி. மேடையா? ஆமா, இன்னைக்கு மேடையில வெளிச்சம் அதிகமா இருக்கு, சுழல் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு அது சொல்லும். ஆனா ராசி பலன்கள் தான் அந்த மேடையில உங்க பாத்திரம் என்னன்னு சொல்லும். ஓ, நீங்க ஒரு ராஜாவா இல்ல ஒரு சோகமான கதாபாத்திரமான அதுதான் தீர்மானிக்கும். கரெக்ட். அப்போ மேடை நல்ல பிரகாசமா இருந்தாலும் நம்ம பாத்திரம் ஒரு சோகமான பாத்திரமா இருந்தா பலன் அப்படிதான் இருக்கும்னு சொல்றீங்க. மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க. அதே மாதிரி மேடை கொஞ்சம் இருட்டா இருந்தாலும் நம்ம பாத்திரம் ஒரு ஹீரோ பாத்திரமா இருந்தா நாம ஜெயிச்சிரலாம். அப்படிதானே? அதுதான் விஷயம். பொதுவான ஆற்றலை உங்க தனிப்பட்ட ஆற்றலோட இணைச்சு பார்க்கணும். இதுல நான் கவனிச்ச இன்னொரு ஆச்சரியமான விஷயம், என்னது? நீங்க கொடுத்த பஞ்சாங்கத்துல கண்டமூலம்னு ஒரு குறிப்பு இருக்கு. ஒரு நிமிஷம். கண்ட மூலமா? பேர் கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கே. அது ஏதாச்சும் தோஷமா? அந்த நேரத்துல குழந்தை பிறந்தா நல்லது இல்லையா? இல்ல, தோஷம்னு சொல்லிட முடியாது. அது ஒரு சிறப்பு நிலை. வேத ஜோதிடத்துல 27 நட்சத்திரங்கள்ல ஒரு 6 நட்சத்திரங்களை கண்டமூல நட்சத்திரங்கள்னு சொல்லுவாங்க. ஓ, இந்த நட்சத்திரங்கள் ராசி மண்டலத்துல ஒரு முக்கியமான சந்தியில, அதாவது ஒரு ராசி முடிஞ்சு இன்னொரு ராசி ஆரம்பிக்கிற இடத்துல அமைஞ்சிருக்கு. அதனால இந்த நேரத்துல பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு தனிப்பட்ட தீவிரமான ஆற்றல் இருக்குன்னு ஒரு நம்பிக்கை. அப்படியா? ஆமா. அவங்க வாழ்க்கை அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்க குடும்பத்துக்கும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இன்னைக்கு, அதாவது பிப்ரவரி 13ஆம் தேதி காலை 7:01 மணியிலிருந்து சாயங்காலம் 4:12 மணி வரைக்கும் இந்த கண்டமூல நிலை இருக்கு. இது ஜோதிடத்துல ரொம்ப ஆழமான ஒரு விஷயம். இது உண்மையிலே ஒரு ஆச்சரியமான தகவல். அப்போ இந்த முழு அலசல்ல இருந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன? சொல்லுங்க. நாளைக்கு நாள்
சிலருக்கு தொழில்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும், சிலருக்கு உறவுகள்ல சவால்களை கொடுக்கும், சிலருக்கு பண விஷயத்துல கவனமா இருக்க சொல்லுது. நம்ம ராசிய பொறுத்து அந்த நாளோட அனுபவம் முற்றிலும் மாறுபடும். ஆமா, இது ஒரு வழிகாட்டி மாதிரி தான். நீங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு இது சொல்லாது. ஆனா வழியில என்னென்ன இருக்கலாம்னு ஒரு மேப் மாதிரி காட்டும். சரி. நாம பார்த்த இந்த பலன்கள் எல்லாமே சந்திர ராசிய, அதாவது உங்க ஜன்ம ராசிய அடிப்படையா வச்சு கணிக்கப்பட்டது. வேத ஜோதிடத்துல இதுக்கு தான் அதிக முக்கியத்துவம். அப்போ இதுல வேற முறைகளும் இருக்கா? நிச்சயமா. நாம பார்த்த அதே த்ரிக் பஞ்சாங்க இணையதளத்துல சூரிய ராசிய, அதாவது சன்சைனை கணக்கிடுற வசதியும் இருக்கு. ஓ. மேற்கத்திய ஜோதிடம் முழுக்க முழுக்க சூரிய ராசியை வச்சு தான் பலன் சொல்லும். இது உங்களுக்கு ஒரு சிந்தனையை தூண்டலாம். என்ன மாதிரி? நாம இப்போ சந்திர ராசிப்படி நாளைக்கு என்ன நடக்கும்னு பார்த்தோம். ஒருவேளை இதே நாள உங்க சூரிய ராசியின் கண்ணோட்டத்துல பார்த்தா கணிப்புகள் எப்படி மாறும்? ரெண்டும் ஒரே மாதிரி இருக்குமா இல்ல முரண்படுமா? இந்த மாதிரி பண்டைய முறைகளை பயன்படுத்தி நம்மள நாமே புரிஞ்சுக்க முயற்சி செய்யும்போது இப்படி வெவ்வேறு கண்ணோட்டங்கள் நமக்கு என்ன சொல்லுதுன்னு நீங்க ஆராய்ஞ்சு பார்க்கலாம். ஆமா, அது உங்க சுய தேடலுக்கு ஒரு புது பரிமாணத்தை கொடுக்கலாம். ரொம்ப நன்றி.